ஹாய் ஹலோ இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிஸியான ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. காலையிலேயே வந்து ஹாஸ்பிட்டல் தாங்க போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு வளையல் கடைக்கெல்லாம் போயிட்டு இப்போ நானும் பொண்ணு சேர்ந்துட்டு இப்போ த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பியூட்டி பார்லரில் போயிட்டு என்னென்னா நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்காக நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டில் போய் மரத்துலேருந்து மயிலாஞ்சி இலையெல்லாம் பிச்சுட்டு இப்போ வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா என்னோட பிரதரோட ஒய்ஃபு வந்து குழந்தை உண்டாயிருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்பி போக வேண்டியதாக இருந்துச்சு. சின்னதாக குட்டி விலாகை நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கேரளா ஃபுட்டுக்கும் கேரளாவுக்கும் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மயிலாஞ்சி எல்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு அம்மியில் அரைச்சாதாங்க மயிலாஞ்சி வந்து நல்ல கட்டியாக கிடைக்கும். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம், இருந்தாலுமே வந்து அதுக்கு தண்ணியாக ஆன மாதிரி இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டுச்சுன்னா கையில் வைக்கும்போது அது அப்படியே ஒழுகுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அம்மியில் அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ கட்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு புளி வச்சு தான் இப்போ நான் அரைச்சிட்டு இருக்கேன். இந்த புளி வைக்கிறது எதுக்குன்னா இந்த கலர் இருக்குங்க இல்லையா, மயிலாஞ்சியோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த புளி வச்சு நம்ம வந்து மயிலாஞ்சி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வந்து சட்னி எதுவுமே அரைக்க வேண்டாமேன்ட்டு இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சாச்சு. நைட்டுக்கு தோசை தான், நாளைக்கு காலையில் இட்லி சாம்பார் செஞ்சுக்கலாமேன்ட்டு. நாளைக்கு வந்து ரெடியாக இருக்கு, வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிற மாதிரி. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.